வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன கோரிக்கை அப்படின்னா, அது கோரிக்கை அப்படின்னு கூட சொல்ல முடியாது, கனவு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வழியாக ரயில்கள் இயங்குகிறது, தினசரி ரயில்கள் போகுது வருது, ஆனால் நம்மளால் ஏற முடியாது. அது பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எவ்வளவு வலி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. அது எந்த பகுதி, எங்கேருந்து எங்கே போகிற ட்ரெயின், எதற்காக அந்த கோரிக்கையை வைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மேட்டுப்பாளையத்துக்கும் கோயம்புத்தூருக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 6 சேவைகள் தினசரி பயணிகள் ரயில் இயங்கி கொண்டிருக்கிறது. காலையில் 8:50க்கு தொடங்கி, அதே மாதிரி கோயம்புத்தூர் போத்தனூரில் இருந்துமே ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி மேட்டுப்பாளையத்திலிருந்து புறப்படக்கூடிய ரயில் அங்கே இருந்து காரமடை, பெரியநாயக்கம்பாளையம், துடியலூர், கோவை வடக்கு, அதுக்கப்புறம் நிச்சயமாக வந்து நிற்கக்கூடிய இடம் கோவை சந்திப்பாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த ரூட்டில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான பகுதிகளையும் நம்ம நிச்சயமாக பார்த்தாகணும். அது என்ன 3 முக்கியமான பகுதிகள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, இந்த ரூட்டில் தான் சின்ன சின்ன கிராமங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா வீரபாண்டி, புதுப்பாளையம், உருமாண்டபாளையம், இந்த 3மே இந்த பாதையில் வரக்கூடிய ஊர்கள் தான். ஆனால் இங்கே ரயில் நிலையங்கள் அப்படிங்கிறது கிடையாது. எப்பயுமே கிடையாதா அப்படின்னு கேட்டால், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே ரயில்கள் நின்று செல்வதற்கு வசதியாக சிறிய அளவிலான ரயில் நிலையம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அது காணாமல் போய் இந்த ரூட்டில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு அது பயனில்லாமையே போயிடுச்சு. இப்போ இவங்க ட்ரெயினை பயன்படுத்தணும் அப்படின்னா வேறு இடத்துல போய் தான் ஏற வேண்டிய ஒரு நிலை, பெரும்பாலும் ட்ரெயினை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை தான் இருந்துகிட்டு இருக்கு. ட்ரெயின் ரோடு இருக்குது, ட்ரெயின் ட்ராக் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ட்ரெயினை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது ரொம்பவும் வருத்தத்திற்குரிய நிலையாகத்தானே இருக்கும். இப்போ இவங்க கோயம்புத்தூருக்கு போகணும் அல்லது மேட்டுப்பாளையத்துக்கு போகணும்னா பெரும்பாலும் இருசக்கர வாகனங்களையே நம்பி அந்த கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் சாலைக்கு போகிறாங்க. அங்கே இருந்து கோயம்புத்தூருக்கோ மேட்டுப்பாளையத்துக்கோ பேருந்துகளில் செல்றதோ அல்லது தொடர்ச்சியாக இருசக்கர வாகனங்களில் செல்றதோ இருக்கிறது. இவங்க கேட்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த 3 ஊர்களுக்குமே சின்ன ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் பயணிகள் ஏறி இறங்குவதற்கு அலோவ் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக நாங்களும் ட்ரெயினை பயன்படுத்திக்கலாம், பாதுகாப்பாகவும் பயணிக்கலாம், குறைவான கட்டணத்திலையும் பயணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகவே இருக்கிறது. கோரிக்கை அப்படிங்கிறத விட அது கனவு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைவேறாத கனவாக இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது தான் நம்மளால் பார்க்க முடியுது. வீரபாண்டி, புதுப்பாளையம், உருமாண்டபாளையம் இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய மக்கள் அதிகமான பேர் கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போகிறது அல்லது மேட்டுப்பாளையத்துக்கு வேலைக்கு போகிறது, விவசாய பணிகள் எல்லாமே மேற்கொள்ளக்கூடிய மக்களாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரயில்களில் பாதுகாப்பு இருக்கக்கூடிய அந்த பயணத்தை மேற்கொள்ள முடியாததுனால வாகன நெரிசல் அதிகமாகிறது. மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் சாலைகளில் அதிகப்படியான விபத்துக்களும் ஏற்படுவதாக சொல்லப்படுது. இந்த விபத்துக்களை தடுப்பதற்காக நிச்சயமாக ரயில்வே நிர்வாகம் மனசு வச்சு புதிய ரயில்வே ஸ்டேஷனை உருவாக்குனாங்க அப்படின்னா அனைத்து மக்களுக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 கிராமங்கள், ஆனால் இதே மாதிரி இன்னும் எத்தனை கிராமங்கள் இந்தியா ஃபுல்லாக கணக்கெடுத்தா இருக்கும்? ட்ரெயின் ட்ராக் இருக்குது, ட்ரெயின் ரூட் இருக்குது, ட்ரெயினும் போகுது வருது, ஆனால் நிற்காது. அப்போ ரொம்ப சிரமம் இல்லையா? ஸோ பக்கத்தில் இருக்கிற ஊரில் போய் ஏறலாம் அப்படின்னாலும் அதுவும் சிரமமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. நிச்சயமாக அரசாங்கம் கொஞ்சம் மனசு வச்சு ஒரு பயணிகள் ரயிலை இங்கே நின்று செல்வதற்கு அலோவ் பண்ணலாம். ஏன்னா இந்த கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரயிலில் நீங்கள் காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1500லேருந்து 2000 பேர் பயணிக்கிறாங்க. மாலையிலையும் பகல் நேரத்தில் 500லேருந்து 1000 பேர் வரைக்கும் பயணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அப்படிங்கிறது இருக்கிறது. இத்தனை மக்கள் பயன்படுத்தும் போது இவர்களும் பயன்படுத்தினாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.